ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமப தாங்க. சீனியர் சீசனில் எல்லாரும் போட்டி போட்டு பயங்கரமாக படிக்கிட்டு இருக்காங்க. டிக்கெட்டு ஃபினாலே பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க. இந்த வாரம் என்ன ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1-on-1 ரவுண்ட் நடந்துட்டு இருக்குங்க. ஸ்வேதாவே பயங்கரமாக குழப்பாயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். யார் செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ செம்மையான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பவித்ரா என்ன பாட்டு பாடியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நேகிதனே சாங் பாடியிருந்தாங்க. ரொம்பவே கேட்க சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கு ஸ்ரீனிவாசு சார்லாம் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. நீ பாடும்போது அவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு, ரியல் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. பவித்ரா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க கூட யார் பாடியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் பாடியிருந்தாங்க. வெள்ளைப்புறா ஒன்று அந்த சாங் பாடியிருந்தாங்க. ஹரிஷுமே சூப்பராக பாடியிருந்தாங்க. எல்லாருமே செம்மையாக பாடிட்டு இருக்காங்க. யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க ஜட்ஜஸே. பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சபேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சபேஷன் தான் வின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே ஒவ்வொரு விதமாக தனித்தனி திறமை காட்டி செம்மையாக பாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.